காலகட்டத்தில் சமூகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன, அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. அதாவது 1,00,000க்கு மேல் மக்கள் வாழக்கூடிய இந்தியாவின் 476 நகரங்களை எடுத்துக்கொண்டு அந்த நகரங்களினுடைய தூய்மையின் தரப்பட்டியலை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வில் இந்தியாவினுடைய பல நகரங்கள், மிக முக்கியமான நகரங்கள் எல்லாம் தூய்மை அல்லது சுகாதாரம் என்கிற அடிப்படையில் மிகவும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. தமிழகத்தின் சார்பில் நாம் ஒரு சிறிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் 2வது இடம் தமிழகத்தில் உள்ள திருச்சிக்கு கிடைத்திருக்கிறது என்பது. உண்மையில் திருச்சி என்பது இதற்கு முன்னால் நீங்கள் இந்தியாவின் அழகான ரயில் நிலையங்களில், சுத்தமான ரயில் நிலையங்களில் ஒன்றாக திருச்சி ரயில் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. அப்படி பார்க்கிற போது தூய்மையான நகரங்களில் திருச்சி 2ஆம் இடம் பெற்றிருப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் மொத்தமாக இந்த தூய்மையான தலைநகரங்களுடைய பட்டியலில் சென்னை என்பது 61வது இடத்தை தான் பெற்றிருக்கிறது என்கிற ஒரு வருந்தத்தக்க ஒரு உண்மையையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தூய்மையான தலைநகரங்களினுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டாலும் கூட சென்னை 12வது இடத்தை தான் பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த புள்ளி விவரங்கள், அதாவது இந்த சென்னை நகரம் என்பது பொது சுகாதாரம் சார்ந்து இந்த அளவிற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது என்பது மிக மிக ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம், பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக பெருநகரங்கள் தொடர்பாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய மக்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிராமப்புறங்களின் பொருளாதார வீழ்ச்சியும், வாழ்க்கையினுடைய நவநாகரிக மோஸ்தர்கள் சார்ந்த விஷயமும், பொருளாதார ரீதியான பல்வேறு விதமான தூண்டுதல்களும் கூட நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்வதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. இருந்தாலும் கூட நீங்கள் அதோடு சேர்த்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இன்றைக்கு நிறைய புதிய நகரங்களை உருவாக்குவதற்கான ஒரு திட்டங்களையும் இன்றைக்கு மத்திய அரசு வகுத்து செயல்படுத்த தொடங்கி இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நகரங்கள், புதிய நகரங்கள் நிறைய அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயமும் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு குறியாக இருக்கிறது. இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த நகரங்களினுடைய பிரச்சனைகளை நம்முடைய அரசுகள் சரியாக கையாளுகின்றனவா? நகரங்களில் எழுப்பக்கூடிய மிகச் சிக்கலான விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. சென்னை ஏன் 61வது இடத்திற்கு பொது சுகாதாரம் சார்ந்து தள்ளப்பட்டிருக்கிறது? நிறைய பிரச்சனைகள் இந்த நகரத்தில் இருப்பதை தொடர்ந்து பலரும் சுட்டிக்காட்டியும் கூட அரசு அதன் மீது பெரிய மெத்தனங்கள் எதுவும் காட்டுவதில்லை. சென்னை பெரிய அக்கறை எதுவும் காட்டுவதில்லை. அப்படி பார்க்கிற போது நீங்கள் சென்னை நகரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பைகள் விழுவதாக சொல்கிறார்கள். இந்த 5000 டன் குப்பைகளும் நீங்கள் எப்படி அவை சேகரிக்கப்படுகின்றன, எப்படி மறுசுழற்சி செய்யப்படுகின்றன, குப்பைகள் அகற்றுகிற பணிக்கு போதுமான ஊழியர்கள் இருக்கிறார்களா, அதற்கான எந்திர வசதிகள் இருக்கின்றனவா என்கிற கேள்வியை எழுப்பிக் கொள்கிற போது நகரத்தினுடைய பல பகுதிகள் குப்பை கிடங்குகளாக மாறியிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஏனென்றால் குப்பைகளை முறையாக அகற்றுவதற்கான அடிப்படை கட்டுமான வசதிகள் இங்கே இல்லை என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இந்த பொது சுகாதாரத்தை, ஒரு நகரத்தினுடைய அழகு என்பது அதனுடைய பொது சுகாதாரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது கழிவறை வசதி என்பது. இந்த நகரத்தில் பொது கழிப்பிடங்களினுடைய எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது இந்த நகரத்தினுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிட்டால் பொது கழிப்பறை வசதிகள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இப்போது ஆளக்கூடிய அரசு என்பது கடந்த ஆண்டில் சென்னையில் கிட்டத்தட்ட 1000 பொது கழிப்பறைகளை, நவீன பொது கழிப்பறைகளை அமைப்பதாக அறிவித்தது.
376 இடங்களை தேர்வு செய்து அந்த 376 பகுதிகளில் இந்த 1000 கழிப்பறைகளை அமைப்பது என்கிற இந்த திட்டத்தின்படி ஒரு சிறு பகுதி கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. 2 டெட்லைன், 2 ஒரு வரையறைகள், இதற்குள் இதை நாங்கள் அமைப்போம் என்று சொல்லியவர்கள் இதுவரைக்கும் சொல்லாததுடன் புதிய ஒரு எல்லைக்கோடுகளை வகுத்து கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு தேதிக்குள் அமைப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட பொதுக்கழிப்பறைகள் கூட அவை திறக்கப்படாமல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் பூட்டி கிடக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் போக, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த பொது சுகாதாரம் அல்லது ஒரு நகரத்தினுடைய அழகு சார்ந்த விஷயங்களில் கழிவுநீர் அகற்றுதல் என்பது எவ்வளவு ஒரு சிறப்பாக செயல்படுகிறது என்கிற அடிப்படையிலும் கூட ஒரு நகரத்தினுடைய அழகு, ஒரு நகரத்தினுடைய சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் அளவிடப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது சென்னை நகரத்தில் இந்த கழிவுநீரை வெளியேற்றுவதற்கான வசதிகள் என்பது மிக மோசமாக இருப்பதை பலரும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள். பல இடங்களில் கழிவுநீர் வெளியேற முடியாமல் மழை பெய்கிற போது அவை சாக்கடைகள் உடைத்து கொண்டு சாலைகளில் பெருகுவதும் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுவதும் ஒரு தவிர்க்க முடியாத காட்சியாக இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் பருவமழை என்பது ஆரம்பிக்கப் போகிறது. இந்த பருவமழை காலத்தில் சாக்கடைகளுடைய நாற்றத்தையும் பொங்கி பெருகக்கூடிய சாக்கடைகளையும் நாம் நகரம் முழுக்க பார்க்கலாம். அந்த வகையில் தான் இன்றைக்கு சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த சாக்கடை வசதியின்மை என்பது அல்லது போதுமான அளவில் முறையான சாக்கடைகள் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு குடிநீரில் சாக்கடை நீர் கலப்பது என்பது இன்றைக்கு சென்னையினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்களில் குடிதண்ணீரில் சாக்கடை நீர் கலந்து விடுகிறது. இதை மக்கள் பல முறை பல போராட்டங்களின் வழியாக தொடர்ந்து எடுத்து கூறி வருகிறார்கள். அதோடு இல்லாமல் சுத்தமான குடிநீர் கிடைக்கவில்லை என்பதும், நிலத்தடி நீர் வெகு பாதாளத்திற்கு சென்று விட்டது என்பதும், பல்வேறு விதமான ஒரு மக்களுடைய ஆதாரமான தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது மக்களுக்கு இந்த தண்ணீரினால் பரவக்கூடிய நோய்கள் என்பது, தண்ணீரினால் பரவக்கூடிய நோய்கள், அதனால் ஏற்படக்கூடிய இறப்புகள் என்பது இங்கு ஒரு பெரிய அளவில் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதன் காரணமாகவும் அதன் அடிப்படையிலும் கூட ஒரு நகரத்தினுடைய பொது சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் பார்க்கிற போது நகரங்களை பற்றிய நம்முடைய பல கற்பனைகள் தகர்ந்து வருகின்றன. இந்திய நகரங்கள் வாழ தகுதியற்றவையாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிற கருத்துக்கள் உண்மைதானோ என்பதை இந்த புள்ளிவிவரங்களை பார்க்கிற போது நம்மால் உணர முடிகிறது. வளர்ச்சி என்பது வெறுமனே மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவது மட்டும் வளர்ச்சி அல்ல, பணப்புழக்கம் அதிகரிப்பது மட்டும் வளர்ச்சி அல்ல, பெரிய கட்டுமானங்கள் உருவாக்கப்படுவது மட்டும் வளர்ச்சி அல்ல. வளர்ச்சியின் பெயரால் நாம் மக்களுடைய அடிப்படை சுகாதார வசதிகளை நாம் புறக்கணிக்கிறோம். ஒரு நகரத்தினுடைய அடிப்படையான தேவைகளை நாம் புறக்கணிக்கிறோம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அந்த வகையில் பொது சுகாதாரம் மேம்படுத்தப்படாமல், பொதுமக்களினுடைய வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படாமல், வாழ்நிலைகள் மேம்படுத்தப்படாமல் ஒரு நகரம் என்பது சிறந்த நகரமாக திகழ முடியாது என்பதைத்தான் இந்த புள்ளிவிவரங்கள் அனைத்தும் காட்டுகின்றன. அந்த வகையில் சென்னை இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த 61வது இடம் என்பது நமக்கு ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் என்பது இப்படி இருப்பது என்பது வருந்தத்தக்க விஷயம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.